இருக்கிறது. அதாவது சிவன் சக்தி என்று சொல்லுவார். சிவன் எலும்பாகவும் சக்தி அந்த குழம்பாகவும் இருப்பாங்க. அந்த வகையிலேயே அதை நல்லபடியாக இருந்தால்தான் வளர்ச்சி அடைய முடியும். அந்த வளர்ச்சி அடைவதற்கு அந்த முக்கியமாகப்பட்ட அந்த குழம்பு தேவை. அதை அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நான் உங்களிடம் இப்ப நான் கூற நினைக்கிறேன். ஒரு உண்மைக்கு சம்பவம், நான் உண்மையை சொல்கிறேன். உண்மை சம்பவம் ஆகுது. அதாவது இந்தி ஒரு பாட்டுக்கு நிகழ்ச்சியில ஒரு 15 வயசுக்குள்ள வாடகராக வந்துச்சு. அதனுடைய ஆடிஷனுடைய ஃபர்ஸ்ட் தொகுப்புல நான் பார்த்தேன் அந்த வீடியோ. அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த பாடி முடிச்சு எல்லா நடுவர்கள் கேட்கும்போது அந்த பிள்ளைக்கு கூப்பிட்டு கேட்கிறாங்க, யார் அப்பா அம்மா? எல்லாரும் அப்பா அம்மாலாம் வர்றாங்க. அந்த ஒருபடி அந்த அப்பா அம்மா கதை சொல்கிறாரு. உண்மையான கதை, இது நடந்த கதை. இப்பவும் நீங்க இங்க பார்க்கலாம், டிவியில பார்க்கலாம். அந்த பிள்ளைக்கு இப்ப 15 வயசு தான் ஆகுது. நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. அந்த பெண்ணுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார். இந்த பிள்ளைக்கு ஒரு 3 வயசா இருக்கும்போது அந்த பையனுக்கு ஒரு 6 வயசு. இந்த 6 வயசு டயத்துல அவனுக்கு உடம்புல ஒரு நோய். ஒரு 6 வயசு ஆன ஒருபடி சொக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வளர்ச்சி இல்லாம குறுகி போறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அவங்க போய் டாக்டர்கிட்ட போய் காட்டிட்டாங்க. டாக்டர்கிட்ட காட்டும் போது அப்ப அந்த எலும்பில் உள்ள சென்றில் உள்ள அந்த மூளை சதை உங்களுக்கு அவனுக்கு நோயாக இருக்குது, அதை மாத்தணுங்கிறாங்க. அப்ப மாத்த போது இது எவ்வளவு பெரிய நோய், வேற வழி இல்லை. அப்ப எவ்வளவோ முயற்சிகள் பண்ணும்போது இந்த உடலுக்குள்ள சக்திக்குள்ளது இந்த பெண்ணுடைய இந்த தங்கச்சியாகப்பட்ட அந்த பெண்ணிடம் இருக்கிறது. அப்ப அந்த பிள்ளைக்கு 3 வயசு, அவனுக்கு 6 வயசு. அந்த 3 வயசு பிள்ளையிடம் அப்ப டாக்டருக்கு செக் பண்ணி எலும்பு இருக்குல்ல, எலும்புல ஓட்டை போட்டு அந்த குழம்பு எடுக்கிறாங்க. எடுத்து 1.5 லிட்டரு, கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் எடுத்து இந்த பையனுடைய எலும்புல உள்ளதை கிளீன் பண்ணிட்டு அதை ஏற்றி இன்னைக்கு அந்த பையனுக்கு 19 வயசு, 15. அது ஆமா, இந்த பொண்ணுக்கு 15. அந்த பையனுக்கு எப்படியும் 3 வருஷத்துக்கு 18, 19 வயசு. இப்ப நல்ல ஆரோக்கியமாக 2 பேரும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த சூப்பர் சிங்கர்ல அந்த இந்தியன் ஐலாண்ட் அந்த பாட்டு கச்சேரில ஃபர்ஸ்ட் நண்பர்ல வந்துகிட்டு இருக்க அந்த பெண்ணு. அப்ப மனிதன் சக்தி சிவம் என்று சொல்வார்கள். அப்ப மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய எலும்புல இருக்கிற சக்தி, அது மூலமாகத்தான் நமக்கு அனைத்துமே கிடைக்கிறது. நான் உங்கள் நண்பன், உங்களில் ஒருவன். சிந்தித்து செயல்படுங்கள். இன்று போய் நாளை வருகிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் நண்பர்களே.